என்னது பெட்ரோலுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாதா? எஸ், ஆமா. பெட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியால வந்து ஜிஎஸ்டி கிடையாது. பட் ஆனா வந்து மல்டிபிள் டாக்ஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கலெக்ட் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்ற டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ், அதாவது வேட் அப்படின்ற கூடிய டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. வேட் அப்படின்றது ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ரீசெண்டா நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் போடக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டியை வந்து 10 rupees வந்து குறைச்சிருக்காங்க. இதனால நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை வந்து குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நம்மள சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் டைம்ல வெஸ்ட் ஏஷியா, அதாவது வெஸ்ட் ஏஷியான்னு சொல்லும் போது ஈரான், சவுதி அரேபியா, கத்தார் இது போன்ற பகுதியை தான் வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவோம். அங்கிருந்து வரக்கூடிய ஆயில் ரிசர்வ் தான் உலக அளவுல வந்து மெஜாரிட்டியா வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு. ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர்னால உலக அளவுல வந்து இந்த க்ரூட் ஆயில் அப்படின்ற பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோசியல் மீடியால வந்து பல வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதாவது மக்கள் வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து குறைச்சனால பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை வந்து குறையும் நினைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 100 ரூபாய் கொடுத்து போடுறோம் அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 10 rupees மைனஸ் ஆகி 90 rupeesக்கு தான் பெட்ரோல் வந்து நம்மளுக்கு சேல் ஆகும். அதாவது நம்மளாம் 90 ரூபாய் கொடுத்து தான் பெட்ரோல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோலோ இல்ல டீசலோ போடும் போது மக்கள் வந்து அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து கேக்குறாங்களா, என்னப்பா பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை தான் குறைச்சிருக்காங்களே, நீங்க ஏன் இன்னும் குறைக்காம இருக்கீங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் போர் போயிட்டு இருக்கு. இதனால வந்து உலக அளவுல அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து பெரிதளவுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி டாக்ஸ் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு போடக்கூடிய இந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து குறைக்கல அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து 110 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்கியிருப்போம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியா, அதாவது ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர்னால உலக அளவுல வந்து க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க. இதனாலதான் 110 ரூபாய் ஆகக்கூடிய பெட்ரோலோட விலை இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நம்மளால வாங்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பல பேருக்கு இந்த மாதிரியான ஐடியா தெரியல. அவங்களும் பெட்ரோல் பங்க்ல போயிட்டு இந்த மாதிரி ஏன் பெட்ரோல் குறையல அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் வந்து கேட்காம அவங்களே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியா கிடைக்கல. இது பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.